சாணக்கியாவின் 5ஆம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் 16 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தி மியூசிக் அகாடமி, ராயப்பேட்டை, சென்னை. ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சென்னை தரமணியில் அளித்த பேட்டியில், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் ஆண்டுக்கு 2.50 லட்சம் வந்தே பாரத் ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கப்படும். அதில் 80,000 வந்தே பாரத் ரயில் சக்கரங்கள் உள்நாட்டு தேவைக்கு பயன்படுத்தப்படுவது போக 1.7 லட்சம் ரயில் சக்கரங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இதன் மூலமாக ரயில் சக்கரத்தை இறக்குமதி செய்வது தவிர்க்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படும். ரயில் சக்கரங்கள் தொழிற்சாலை கட்டுமான பணியை விரைவில் துவக்கி 16 மற்றும் 18 மாதங்களுக்குள் உற்பத்தி துவக்கப்படும். மேலும் இந்தியா 5G தொழில்நுட்பத்தில் உலக நாடுகளுடன் சமமான நிலையில் இருக்கிறது. இந்தியா எதிர்காலத்தில் 6G தொழில்நுட்பத்தில் உலகை வழிநடத்தும். செமிகண்டக்டர் உற்பத்திக்கு எந்த மாநிலம் அனுமதி கேட்டாலும் உடனே அனுமதி வழங்கப்படும். இப்போது 8 மாநிலங்கள் செமிகண்டக்டர் உற்பத்திக்கு முன்வந்திருக்கின்றன என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார்.